வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? PS வீரப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த வில்லனா இருந்தும் நம்பியார் மற்றும் அசோகன் அளவுக்கு ஏன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சென்னையிலேருந்து சண்முகப்பிரியன் கேட்டிருக்காரு. PS வீரப்பாவை பொறுத்தவரையிலே நம்பியார் அசோகன் மாதிரி அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு காலகட்டத்திலே தயாரிப்பாளராக மாறியது தான். கௌதம் கார்த்திகோட அடுத்த படம் என்ன? அவரோட அப்பாவான கார்த்திக் சாரை சமீபத்தில் நீங்கள் மீட் பண்ணீங்களான்னு துபாயிலேருந்து சங்கர் கணேஷ் கேட்டிருக்காரு. கௌதம் கார்த்திக் நடிப்பிலே கிரிமினல், மிஸ்டர் எக்ஸ், ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆகிய 3 படங்கள் இப்போது வெளிவர காத்து கொண்டிருக்கின்றன. இந்த 3 படங்களில் ஆர்யாவுடன் இணைந்து அவர் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் முதலிலே வெளியாக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. அஜித் சாரோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில் SPB சார் ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்காரான்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. அஜித்துடைய ஆரம்பகால சினிமா பயணத்தை பொறுத்தவரையிலே SP பாலசுப்ரமணியன் அதுக்கு உதவி செய்ததாக சொல்ல முடியாது. அவர் தான் அஜித்துடைய ஆரம்பகால சினிமாவுக்கு பிள்ளையார் சுழியே போட்டவர். ஆரம்பத்தில் அஜித் தெலுங்கு படம் ஒன்றிலே அறிமுகமாகவும் அதைத் தொடர்ந்து தமிழ் படத்தில் நடிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் SP பாலசுப்ரமணியன். கவுண்டமணி சாரோட மனைவி மறைந்த பிறகு அவரை சந்திச்சு பேசுனீங்களா? அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காரு. கவுண்டமணியுடைய மனைவி மறைவுக்கு பின்னாலே கவுண்டமணியோடு ஒரு முறை ஃபோனில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். தன் மனைவி மேலே அதீத பாசம் கொண்டவர் கவுண்டமணி. அதனால் அந்த பாதிப்பவரும் இன்னமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. கமல்ஹாசன் சார் டைரக்ஷன்ல சிவாஜி சார் ஏன் நடிக்கலன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. இன்னும் சில ஆண்டுகள் வாழ நடிகர்களும் சிவாஜி அந்த காலம் மட்டும் அனுமதித்திருந்தால் நிச்சயமாக கமல்ஹாசனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் அவர் நடிச்சிருப்பார். கூத்துப்பற்றை பயிற்சியில் சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும், அது எப்படி சேர்றதுன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காரு. கூத்துப்பட்டையில் நீங்கள் சேரணும்னா உங்களுக்கு கலையின் மீது ஆர்வம் இருக்கணும். கலையின் மீது தனியாத தாகம் கொண்டவரில் கூத்துப்பற்றையில் எப்போவுமே சேர்த்துக்க தயங்க மாட்டாங்க. ரஜினி சார் நடிக்க இருந்து நின்று போன படங்கள்ல வேற நடிகர் நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கான்னு டெல்லியில இருந்து ஹரி கேட்டிருக்காரு. ரஜினி நடிக்க இருந்து நின்று போன படம் இருக்கு, ஆனால் அந்த படங்களில் வேறு யாரும் நடித்ததாக தெரியல. எந்த இயக்குனர்கிட்டையாவது ரஜினிகாந்த் சாரே தன்னை டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு இயக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமானா அது என்ன வருஷம், எந்த இயக்குனர்னு பெங்களூர்ல இருந்து சந்திரசேகர் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் கேட்டு அவருடைய படத்தை இயக்க எந்த இயக்குனரும் இது வரைக்கும் மறுத்ததாக தெரியல. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை இயக்குகின்ற வாய்ப்பு கிடைத்தும் அதை மறுத்தவராக வசந்தை பார்க்குறேன். இன்னொரு பக்கம் இனி ரஜினிகாந்தை நான் இயக்கவே மாட்டேன் என்று ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்த இயக்குனராக சங்கரை பார்க்குறேன். நம்ம டூரிங் டாக்கிஸ் சேனலில் நீங்கள் எல்லாருமே பேட்டி எடுக்கிறீங்க. உங்கள் பேட்டி எப்போ வரும்னு வடமதுரையிலேருந்து குகன் கேட்குறாரு. உங்களுடைய ஆசை மிக விரைவிலேயே நிறைவேறும். இன்னும் 1-2 மாதங்கள்லேயே அப்படி ஒரு நிகழ்ச்சி டூரிங் டாக்கிஸ்லேயே ஒளிபரப்பாகும். ரஜினிகாந்த் சாருக்கு ஜெய்சங்கர் சார் மேலே இவ்வளோ மரியாதை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. ஜெய்சங்கர் மேலே யாருக்கு மரியாதை இல்லை சொல்லுங்கள்? ஜெய்சங்கர் மீது பலரும் மரியாதை வைத்தார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ஜெய்சங்கருடைய அந்த பழகும் தன்மை. கூலி படம் பார்த்துட்டு கலாநிதி மாறன் என்ன சொன்னார், சென்சார் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த் கேட்டிருக்காரு. உங்களை காட்டிலும் மிக தீவிரமான ரஜினி ஃபேன் தான் கலாநிதி மாறன். அதனால் நிச்சயமாக கூலி திரைப்படம் அவரை மிகப்பெரிய அளவிலே கவர்ந்திருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரசாந்த் 55 படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காரு. பிரசாந்த் 55 படத்தை இயக்க இருந்தவர் இயக்குனர் ஹரி. அதுக்கான டிஸ்கஷன் கூட ஒரு பக்கம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையிலே தன்னுடைய தந்தையான தியாகராஜனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் பிரசாந்த். அதனால் அது பிரசாந்த் 55ஆகவும் ஹரி இயக்கப் போகின்ற திரைப்படம் பிரசாந்த் 56ஆகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆடு ஜீவிதம் படத்துக்கு ஏன் நேஷனல் அவார்டு கிடைக்கல? அந்த படம் 2023 அல்லது 2024 படமாக கருதப்படுகிறதான்னு மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காரு. ஆடு ஜீவிதம் திரைப்படம் 2024ஆம் ஆண்டில் தானே வெளியாச்சு. அப்படி இருக்க அந்த படத்தை 2023ஆம் ஆண்டில் வெளிவந்த படமாக எப்படி எடுத்துக்க முடியும்? கூலி படத்தில் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பொன்னேரியிலேருந்து சுதர்ஷன் கேட்டிருக்காரு. கூலி திரைப்படத்திலே டிஏஜிங் தொழில்நுட்பத்தை நிச்சயமாக பயன்படுத்தி இருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார் உங்கள் பார்வையில் கமர்ஷியல்னா என்னன்னு பொன்னேரியிலேருந்து சுதர்ஷன் கேட்டிருக்காரு. கமர்ஷியல் திரைப்படத்துக்கு 2 தான் அடையாளம். ஒன்று, அந்த திரைப்படம் லாபகரமான படமாக இருக்கணும்.
ரெண்டாவது, அந்த படத்தை பார்க்கின்ற ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு அந்த படத்தை பார்த்து ரசிக்கின்ற படமாக அது இருக்கணும். ராஜ்கமல் தயாரிப்பில் பிக் பாஸ் தர்ஷனுக்கு ஒரு பட வாய்ப்பு தருவதா வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வாக்கு அவர் எப்போ நிறைவேற்ற போறாருன்னு மலேசியாலேருந்து ஷான் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அந்த வாக்குறுதியை கமல்ஹாசன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. இப்போ இருக்க ஆக்டர்ஸ்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு யாரை சொல்வீங்கன்னு மடிப்பாக்கம்லேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற நடிகர்களில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னா ஒரு பக்கம் பசுபதி, இன்னொரு பக்கம் ஆடுகளம் நரேன் ஆகிய இருவரையும் சொல்லலாம். இப்போ இருக்க திரைப்படங்கள்லாம் கன்வின்சிங்காக இருக்கணுமா இல்லை ஆத்தென்டிக்காக இருக்கணுமான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தா கேட்டிருக்காரு. திரைப்படம் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு திரைப்படமாக இருந்தால் அது கன்வின்சிங்காக இருக்கணும். அதே நேரத்தில் யாருடைய வாழ்க்கையாவது சொல்லுகின்ற படமாக இருந்தால் ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஆப்ரேட்டிவ் கேமராமேன்னா என்னன்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காரு. ஒரு காலகட்டத்திலே கர்ணன் போன்ற ஒளிப்பதிவாளர் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யும்போது அவங்களே தான் அந்த கேமராவையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஒளிப்பதிவாளர் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ ஒளிப்பதிவு இயக்குனர் அப்படின்னு பேர். அவங்க இந்த கேமராவை ஹேண்டில் பண்ணுறதில்ல, அவருடைய உதவியாளர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆப்ரேட்டிவ் கேமராமேன். அடுத்து இன்று ஒரு தகவல். அறிமுகமாக என்ற இயக்குனர் எல்லோருக்குமே நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே, தொந்தரவு தராத ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கணுமே, இப்படிலாம் பல டென்ஷன் இருக்கும். ஆனால் பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆரம்ப காலத்தில் எந்த டென்ஷனும் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த படத்தை இயக்கும்போது யார்கிட்டையும் கதை சொல்லி ஓகே வாங்கணும் அப்படின்ற டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்த காரணத்தினால்தான் இளையராஜாவே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற போதும் என்னுடைய முதல் படத்துக்கு கங்கை அமரனை இசையமைப்பாளராக நான் ஒப்பந்தம் செய்தேன். பணம் பண்ணும்போதும் எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனால் முதலாக எனக்கு எப்போ தெரியுமா டென்ஷன் ஆரம்பித்தது? சுவரில்லாத சித்திரங்கள் படத்துடைய வெற்றிக்கு பின்னால் தான். அந்த படத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கை ஓசை, இன்னொரு பக்கம் மௌன கீதங்கள் என்று என்னுடைய படங்கள் தொடர் வெற்றியை குவித்தன. இந்த வெற்றிகள் ஏற தான் எனக்கு டென்ஷன் அதிகமாச்சு. ராஜேஷ், அம்பிகா ஆகியோர் நடித்த அந்த 7 நாட்கள் படத்திற்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கையில் டென்ஷனே குறைய ஆரம்பித்தது என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் கே பாக்யராஜ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சினிமாவில் உங்களுடைய குரலை முதலாக பயன்படுத்தியவர் யார்? இந்த மாதவன் ஒரு படத்தில் குக் ஆகுது. நல்லா தமைந்தி மௌலி சார் தான் டைரக்டர். ஆமாம். அவர் சொன்னார், ராமநாதன் 70 வயசு ஆளு எப்படி பேசுவார், அந்த மாதிரி நீங்கள் பேசணும். சரிண்ணா பேசுனேன். என் பேத்தி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நீங்கள் தான் மன்னிக்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னு கூட புரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாப்பிள்ள. மாதவன் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை ரஜினிகாந்த் சார் படத்தில் ஹுசைன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்திய ஆர்டிஸ்ட், அவர் டாக்டராக நடிப்பார். ரஜினி சாருக்கும் பொண்ணுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். முருகதாஸ் சார் ஃபோன் பண்ணுறார், என்ன சார் அப்படின்னு. நண்பனில் நடிக்கும்போது சங்கர் சார் சொன்னார், ஜீவாவுக்கு வேலை போட்டு கொடுப்பேன், ஒரு இன்டர்வியூ சீன். அது அப்போது சொன்னார், இந்த மாதிரி ரமணா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.